தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப் ரிசல்ட் வந்து அதில் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தால் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். எந்த மெசேஜ் அப்படின்னா எந்த பிளேஸில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படிங்கிற டீட்டெயில் மெசேஜில் வந்திருக்கும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வராது. ஒரு சில பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க, பட் அவங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வந்திருக்காது. ஏன்னா அவங்க மொபைல் நம்பர் வேலிடிட்டி முடிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ரிஜிஸ்டர் மொபைலுக்கு ரீசார்ஜ் செஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி போன வருடம் சில நண்பர்களுக்கு நடந்தது, அதனால் உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணேன். அடுத்து உங்கள் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியை அடிக்கடி செக் பண்ணுங்கள். அதுலேயும் ரிசல்ட் வந்திருக்கும், அதுலேயும் டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் appost.in அந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். அதில் செலக்ட் ஆனவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் ஃபைலில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி எந்த ஊரில் எந்த போஸ்ட்டுக்கு எந்த கேட்டகிரிக்கு எத்தனை பர்சன்டேஜுக்கு கிடச்சிருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு 2 வாரத்தில் ஒரு லெட்டர் ஆஃப் இன்டிமேஷன் போட்டு ஒரு இன்டிமேஷன் லெட்டர், அதாவது கால் லெட்டர் வரும். அந்த இன்டிமேஷன் லெட்டரில் என்ன போட்டிருக்கும்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமு, எங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், என்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த லெட்டரில் இருக்கும். இந்த கால் லெட்டர் வந்து 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் கொண்டு போங்க. அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃபு, அப்புறம் எந்த கேட்டகிரியோ, அதாவது ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சிஎஸ்டி எந்த கேட்டகிரியோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லாத காலேஜ் இல்லாட்டி ஸ்கூலில் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதோட மார்க் ஷீட் கொண்டு போங்க.